தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை கமிஷனராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து இன்றுடன் 4வது என்கவுண்டர் நடந்துள்ளது. என்கவுண்டரின் பின்னணி என்ன? யார் அந்த கடத்தல் கும்பல்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்றைய தினம் சென்னை வாசிகளுக்கு ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு அசாதாரண ஒரு செய்தியை தான் நம்ம எல்லா வீடுகள்லையும் செய்திகள்லையும் பார்த்துருப்போம். நமக்கு எல்லாருக்கும் வர அதிர்ச்சி ஊட்டியிருக்கும். அது என்ன செய்தி அப்படின்னா, இருசக்கர வாகனத்தில் 2 பேர் இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளில் கிண்டி, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, சைதாப்பேட், அடையாறு போன்ற பகுதிகளில் தாய்மார்களுடைய பெண்களுடைய செயினை பறித்து சென்றிருக்கக்கூடிய பல சிசிடிவி காட்சிகளையும் செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இது மிகவும் அதிர்ச்சியையும் ஒரு வருத்தத்தையும் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தியது. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையிலே அந்த குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அந்த குற்றவாளிகள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்ற செய்திகள் நேற்றைய தினம் வந்துச்சு. ஏர்போர்ட்டினுடைய அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்முடைய காவல்துறையினர் விசாரித்த பொழுது இது மாதிரியான பரபரப்பான கடைசி நேரத்தில் போர்டிங் கேட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் காவல்துறையினருக்கு கிடச்சிருக்கு. ஸோ சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஏர்போர்ட்டில் போய் அந்த குறிப்பிட்ட 2 சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 2 அக்யூஸ்டுகளையும் பிடிச்சி பெரிய ஒரு வாக்குவாதம்லாம் கூட ஈடுபட்டதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அவர்கள் வர மறுத்துருக்காங்க காவல்துறையினர்கிட்ட. அந்த அளவுக்கு அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிடம் தாமதமாகியிருந்தால் அவர்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி தங்களுடைய ஊருக்கு கூட போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணை மேற்கொண்டிருந்தக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாலையில் ஒரு செய்திகள் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த செயின் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டிருந்த ஜாஃபர் குலாம் என்ற அந்த நபர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சுட்டு கொல்லப்பட்டிருக்கனுடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னா, அந்த பறிமுதல் செய்யப்படக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்தை காட்டுவதற்காக காவலர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்களாம். சென்றபோது அந்த சமூக விரோதி அந்த அக்யூஸ்ட் காவலர்களை தாக்கிவிட்டு ஓட முயற்சித்திருக்கிறார். அப்போது நம்முடைய காவலர்கள் சுட்டு அவரை பிடித்திருக்கின்றனர். சுட்டதிலே அவருக்கு படுகாயமடைந்திருக்கிறார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாகவும் சென்னை மாநகரனுடைய கமிஷனர் மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கு. இது கேங்காக தான் நடக்குது. இது இவங்க பேன் இந்தியா முழுக்க இது மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை அருண் ஐபிஎஸ் திடுக்கிடும் தகவல்களே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு பொதுமக்களுக்கு. இந்த குரூப் பேர் இரானியன் குரூப் அப்படின்ற ஒரு தகவலை அவர் சொல்கிறாரு. அவங்க மும்பையை பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க. இது ஒரு பெரிய டீமே இருக்குது. அந்த ஈரானியன் குரூப்பு இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் தான், அதே போல் பிதார், கர்நாடகாவினுடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய பிதார், இவ்வாறான பகுதிகளில் அவங்க குழுமி அவங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் இருக்காங்க அந்த கேங்கு அப்படின்ற மாதிரியான தகவலை சென்னை மாநகரனுடைய மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் தெளிவுபடுத்தினார். மேலும் இதே சம்பவங்களில் மற்றொரு குற்றவாளி அவங்க விசாரணையில் தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த குற்றவாளி ரயில் வழியாக ஓங்கோலுக்கு சென்று இருப்பதாகவும், ஓங்கோலிலே
அங்கு ரயில்வே அதிகாரிகள் மூலியமாக, சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் மூலியமாக அந்த சமூக விரோதியும் தற்போது அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னைக்கு தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். நேற்று பிடிப்பட்ட அந்த இரு சமூக விரோதிகளிடமிருந்து கிட்டத்தட்ட 26 சவரன் நகைகளை பறிமுதல் செஞ்சிருக்கு நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை. இதில் குறிப்பாக நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. குற்ற சம்பவங்கள் சென்னை மாநகரத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் என்றால் அது சென்னை தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மத்திய அரசே டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அவப்பெயரும் தரும் விதமாக சமூக விரோதிகளால் இப்படியான ஒரு குற்ற சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆண்டு மொத்தம் 7 செயின் ஸ்நாட்ச் கட் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு மொத்தம் 7 செயின் ஸ்நாட்சிங் நடந்திருக்கிறதாகவும், அதில் அனைவரையுமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஈரானியன் குரூப்ஸ் எந்த மாதிரியான இங்கே ஆல்ரெடி சென்னையில் பிரதான பகுதிகளில் நோட்டமிட்டு எந்தெந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் நம்ம யாரோட உடந்தையோடு இவர்கள் செய்கிறார்கள், லோக்கலில் உள்ள ரவுடிகளை வைத்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் ஈடுபடுகிறார்களா என்ற பல கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அருண் ஐபிஎஸ் அவர்களும் அதுதான் ப்ரெஸ் மீட்டில் தெளிவுபடுத்துகிறாரு. மேலும் நம்முடைய மாண்புமிகு கமிஷனர் அவர்கள் குற்ற சம்பவங்களை ஒடுக்க வேண்டும், வேரோடு அடித்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை இதே சென்னை மாநகரத்திலே நடந்தது. ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு பிறகு சென்னையினுடைய கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றம் செய்யப்பட்டு அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட போதே ஒரு பிரஸ் மீட்டிலே பரபரப்பான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த பேச்சிலே அவர் கூறியிருந்ததாவது, குற்றவாளிகள் அவர்களுடைய மொழியிலேயே நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருந்தார். அதனுடைய நீட்சியாக தொடர் 3 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டது. அவர்கள் மூவரும் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக கூறப்பட்டது அப்படிங்கிற நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம். அந்த மூவர் ஒருவர் முதலாவதாக திருவேங்கடம், இரண்டாவதாக காக்காத்தோப்பு பாலாஜி, மூன்றாவதாக சிசிங்க ராஜா என்ற இந்த 3 ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட நிலையிலே இவர்கள் காவல்துறையினுடைய கஸ்டடியிலிருந்து தப்பியோடி காவலர்களை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அவர்களை என்கவுண்டர் செய்து நடவடிக்கை எடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த பேச்சு இந்த சமூக விரோதிகளுக்கு அவர்களுடைய மொழிகளிலே நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று அந்த பேச்சை வெளிப்படுத்திய பிறகு இந்த 3 என்கவுண்டர்கள் நடந்தது. இன்று 4வது என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? என்கவுண்டர் என்பது அதாவது என்கவுண்டர் என்பது இது ஒரு சட்ட விரோதமானது அப்படின்ற ஒரு விஷயங்களும் சட்ட வல்லுநர்களால் சொல்லப்படும். என்கவுண்டரே ஒரு தீர்வு என்றால், போலீஸ் ஸ்டேஷனே ஒரு தீர்வு என்றால், அப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் இதை வரவேற்பார்கள் என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது கோர்ட்டு கேஸுன்னு நம்ம அலைஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க கழிந்தால் கூட அதற்கு உண்டான ஒரு தீர்வு கிடைத்து விடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிரி கூட தப்பித்து விடுவான், எதிரி கூட நீதி கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு விஷயமாகத்தான் கோர்ட்டினுடைய எண்ணமாகவும் இருப்பதனுடைய எதிர்வழியாக என்கவுண்டரை மக்கள் ஆதரிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம், உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியிலே அதிகமான என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. டேட்டாவின் படி பார்த்தோம் என்று சொன்னால் 2017 முதல் இப்போது 2015ஆம் ஆண்டு வரையில் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு கிட்டத்தட்ட 222 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்கவுண்டர் மூலமாக பல தாதாக்கள், பல ரவுடிகள் எல்லாரும் சமூக விரோதிகள் ஷூட் பண்ணி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்ம செய்திகளையும் பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த என்கவுண்டரை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் இவ்வாறான சமூக விரோதிகளால் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை
சமூக அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடியவர்களை இவ்வாறாகத்தான் அவர்களை ட்ரீட் செய்ய வேண்டும் என்று அந்த மக்களே யோகியை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதனால நம்முடைய முதல்வர் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமித்திருந்தார். இது மாதிரியான சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையிலிருந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தமிழகம் ஒரு அமைதி பூங்கா என்கிற ஒரு நிலையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கைகளை நம்முடைய அரசு இயந்திரங்கள், காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றியான உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தொடர்ந்து தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரியான பரபரப்பு செய்திகள், ஸ்போர்ட்ஸ், அரசியல் மற்றும் குற்ற சம்பவங்கள் சம்பந்தமான டே டு டே அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.